கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகும் கூட பார்க்கும்போது ஆண்டவர் எவ்வளோ உயர்த்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் யாக்கோபை போல வெறுங்கையனாக தான் நாங்கள் குடும்பமாக வந்தோம். ஆனால் எங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். இதற்கு பாத்திரவான்கள் அல்ல, ஆண்டவருடைய கிருபை என்பதான ஒரு பாடம். பண்ணுவோம். தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, தேவாதி தேவரே, எங்கள் பரம தகப்பனே, ஆண்டவரே, இதோ நாங்கள் உடைய பிள்ளைகளாக உடைய நாமத்தில் கூடி உம்மை துதித்து பாடி உம்மை ஆராதிக்கவும் உடைய வேதத்தை தியானம் பண்ணவும் ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை கேட்கவும்
உங்களுடைய சத்தத்தை கேட்டு உங்களுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவரை கடந்து செல்ல இந்த நேரத்தை இந்த சந்தர்ப்பத்தை எங்களுக்கு நீ தந்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் இப்பொழுது கூட நீ பேசுமப்பா, நாங்கள் கேட்கிறோம். நீ பேசுகிற சத்தத்தை நாங்கள் கேட்க எங்கள் செவிகளை திறக்க முடியாது ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தாரும், மோட்சமாக்கித்தாரும். இயேசுவின் இனி நாமத்திலே கெஞ்சி கேட்டுக்கிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். இந்த நாளிலே நான் தேவ செய்தி கொடுக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி நாம் வாசிக்க கேட்டோம். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரை நாம் வாசிக்க கேட்டோம். அதில் இன்றைக்கு தியானிக்கும்படியாக நான் தெரிந்து கொண்ட வசனம் 22, வெளிப்படுத்தல் 22:12. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனவருக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. உங்கள் யாராவது ஒருவர் இதை வாசிக்கலாம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. இதிலே இந்த வசனத்தில் இடத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை, 2ஆம் வருகை, அதை குறித்து வாசிக்கிறோம். அது முந்தின வசனத்தில் 11ஆம் வசனத்தை யாராவது ஒருவர் வாசிங்கள். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இப்போ இதுல இடத்தை குறித்து வாசிக்கிறோம், பரிசுத்தத்தை குறித்து வாசிக்கிறோம். 12ஆம் வசனத்துல இயேசுவின் வருகை குறித்து வாசிக்கிறோம். 11ஆம் வசனத்துல பரிசுத்தத்தை குறித்து வாசிக்கிறோம். அநேக பரிசுத்தவான்கள், தேவனுடைய மனிதர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இயேசுவின் வருகை குறித்து செய்தி அடிக்கடி பேச வேண்டும், நாம் அடிக்கடி கேட்க வேண்டும். ஏனென்றால் அதுக்கு காரணம் சொல்றாரு, அது நம்மை பரிசுத்தமாக்கும். ஏனென்றால் பரிசுத்தமாக இருந்தால்தான் இயேசுவின் வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். ஆகினால நாம் எப்பொழுதும் பரிசுத்தமாக ஆண்டவரோடு போவதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். இயேசு வருகைக்கு நாம் எப்பொழுதும் காத்து கொண்டிருக்க வேண்டும். ஒரு இந்த பிரசங்கத்தை இந்த பிரசங்கத்தில் இயேசு வருகை குறித்ததான இன்னொரு பிரசங்கத்தை நான் செய்த போது என் பையன் அலெக்ஸ் என்ன சொன்னா, நீங்க எல்லாம் எல்லாத்தையும் அனுபவிச்சு முடிச்சிட்டீங்க, நாங்களும் இன்னும் அனுபவிக்கலையே. அவன் கேட்டதும் நியாயம்தான், அதுலயும் நியாயம் இருக்குது. ஆனாலும் கூட நான் எப்பொழுதும் எந்த நாளிலும் எந்த நிமிஷத்திலும் இயேசுவோடு செல்வதற்கு ஆயத்தமா இருக்கிறோம். இல்லை, நான் இங்க நல்லா இருக்கிறேன், இங்க நல்ல வசதியா இருக்கிறேன், நல்ல வீடு வாசல் எல்லாம் கட்டி நல்ல வசதியா இருக்கிறேன், நல்ல சம்பாதிக்கிறேன், நல்ல சுகபோகமா வாழ்கிறேன், இங்கே இருக்கலாம் என்று நினைத்தால் முடியாது. இந்த உலகம் நிலையானதல்ல. இந்த உலகம் ஒரு நாளிலே அழிய போகிறது, அழிந்து உருக போகிறது என்று வேதம் கூறுகிறது. இது நான் என்னுடைய வார்த்தைகளை நான் சொல்வதல்ல. அதனாலே இயேசுவின் வருகை இன்றைக்கு நான் உங்கள் மத்தியிலே கொடுக்க போகும் தேவ செய்தியின் தலைப்பு, நான் மறுபடியும் வருவேன். என்ன தலைப்பு? நான் மறுபடியும் வருவேன். யார் சொன்னது?
இயேசு சொன்னது. இது என்ன வார்த்தை? வாக்குத்தத்த வார்த்தை. வாக்குத்தத்தம். நான் மறுபடியும் வருவேன் என்பது இயேசுடைய வாக்குத்தத்தம். இந்த வார்த்தை கேட்கும் போது நமக்கு இந்த வாக்குத்தத்தத்தை, இந்த வார்த்தை கேட்கும் போது நமக்கு எப்படி இருக்கிறது? சந்தோஷமா இருக்குதா? கவலையா இருக்குதா? ஐயோ இப்ப வரக்கூடாது, ஐயோ ஆண்டவர் இப்ப வராதா, ஐயோ வேண்டாம் வேண்டாம், இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும், ரொம்ப நாள் கழிச்சு வரட்டும். ஏன் ஆயத்த? இன்னைக்கு உங்க வீட்டுக்கு யாராவது விருந்தாளி வராமன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? சந்தோஷமா நினைக்க மாட்டீங்க? இல்ல, சிலர் ஏண்டா வராங்க இருக்கும், அப்படியே இருக்கும், அப்படியே இருக்கிறவங்க நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனா உண்மையா நீங்க விரும்புகிறவர்கள், நீங்கள் அதிகமாக நேசிக்கக்கூடியவர்கள் உங்கள் வீட்டுக்கு வருகிறார்கள் என்று சொன்னால் நீங்க சந்தோஷப்படுவீங்களா, கவலைப்படுவீங்களா? சந்தோஷப்படு. அதுபோல நாம் அதிகமாக நேசிக்கக்கூடிய இயேசு வரப்போகிறார் என்றால் எவ்வளவு சந்தோஷமா இருக்க வேண்டும், எவ்வளவு எதிர்பார்ப்போடு இருக்க வேண்டும். இன்றைக்கு கூட நான் நினைத்தால் இயேசு வந்து விட்டால் ரொம்ப சந்தோஷம். அவரோடு கூட நாம் வாழப்போகிறோம் பரலோகத்திலே நித்தியத்தை காலமா. இந்த உலகம் முடிஞ்சுடும், அழிந்துள்ளோம். ஆனால் முடிவில்லாத உலகம், நிலையான உலகம், நித்திய ராஜ்யம், பரலோகம் நமக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். அதான் இயேசு சொன்னார், நான் போய் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்று இயேசு சொன்னார். அங்கதான் இருக்க போறோம் நித்திய காலமாக, காலமாக. ஆகவே என்னென்னைக்கும் வாழக்கூடிய ஒரு இடம் பரலோகம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் உள்ளது. அதுதான் நம்முடைய குடியிருப்பு. இது இல்லை, இந்த உலகத்தில் எவ்வளவுதான் நாம் வசதியா வாழ்ந்தாலும், எவ்வளோ விலையுந்த வீடு கட்டி வாழ்ந்தாலும் அதெல்லாம் அழியக்கூடியது. நம்முடைய குடியிருப்பு பரலோகம். இதுல 3 காரியங்களை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இயேசுவின் வருகை எப்படி இருக்கும் என்று இயேசு 3 காரியங்களை சொல்ல. இயேசு சொன்ன வார்த்தை தான். நான் எப்போதுமே நான் சொல்றது எந்த செய்தியா இருந்தாலும் சரி, வேற செய்தி கொடுக்கும் போது இந்த பைபிள் இல்லாத வார்த்தை நான் சொல்வது கிடையாது. இல்லாத எந்த செய்தியும் நான் கொடுப்பது கிடையாது. இயேசு வரப்போகிறார். வேதத்தில் இல்லாத அநேக போதனைகளை அநேகர் போதிக்கிறார்கள். வேதம் சொல்லாத அநேக போதனைகளை அநேகர் போதிக்கிறார்கள். அதை சந்தோஷமாய் கேட்பதற்கு மக்கள் ஆவலோடு இருக்கிறார்கள், வாஞ்சியாய் கேட்கிறார்கள். புது காரியம், பைபிள் இல்லாத காரியம் என்று கேட்க கவனமாக இருக்கிறார்கள். நான் வேதத்தில் இல்லாத எதையும் போதிப்பதில்லை. இப்பொழுது அதாவது இயேசு சொன்ன வார்த்தை 3 காரியம். எனது இயேசு வருகை எப்படி இருக்கும் என்று வேதத்திலே இயேசு சொன்ன வார்த்தை தான் இந்த 3 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். இயேசு வருகை குறித்து பைபிள் முழுவதும் 2400 முறை வருகிறதா. பைபிள் முழுவதும் பார்த்தார். புதிய ஏற்பாட்டிலே மட்டும் 300 முறை இயேசு கிறிஸ்து வருகை பற்றி சொல்லியிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவே சொன்ன வார்த்தை, தம்முடைய வருகையை குறித்து இயேசுவே சொன்னது 21 முறை இயேசு சொல்லியிருக்கிறார் அவர் வருவதை பற்றி. ஏன் இத்தனை முறை சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசு வருகை அவ்வளவு முக்கியமானது. அப்படி என்றால் அந்த இயேசு வருகை எப்படி இருக்கும் அதை மட்டும்தான் இன்றைக்கு நான் இயேசு வருகை என்று பேச ஆரம்பித்தால் அதில் ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது, அநேக காரியங்கள் இருக்கிறது. அதையெல்லாம் நான் இப்பொழுது பேச நமக்கு நேரம் கிடையாது.
இந்த இயேசு வருகை எப்படி இருக்கும் என்று ஒரு 3 காரியங்கள், அது இயேசு சொன்ன வார்த்தைகள். என்னது? இயேசு வருகை எப்படி இருக்கும்? இயேசு சொன்னாரு, மின்னலை போல இருக்குமா. இயேசு வருகை எப்படி இருக்குமா? மின்னலை போல இருக்கும். 2வது, இயேசு வருகை எப்படி இருக்கும்? நோவாவின் காலத்தில் இருந்தது போல இருக்குமா. எப்படி இருக்குமா? நோவாவின் காலத்தில் இருந்தது போல இயேசு வருகை இருக்குமா. 3வது, இயேசு வருகை எப்படி இருக்குமா? திருடன் வருகிற விதமாய் இருக்குமா. திருடன் வருகிற விதமா. இந்த 3 காரியங்கள் குறித்து மட்டும் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 27வது வசனம். மத்தேயு 24:27 வாசியுங்க. கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். இயேசுவின் வருகை எப்படி இருக்குமா? மின்னலை போல. மின்னல் எப்போ வரும் சொல்ல முடியுமா? எப்ப வேண்டாலும் வரலாம். திடீரென்று வரும். படிச்சு இருக்கும், எல்லாருக்கும் நல்லா தெரியும். அப்படித்தான் இயேசுவின் வருகை இருக்குமா. ஆகினால அது எப்பொழுது வரும் என்று தெரியாது. அப்போ எப்போ இருந்தாலும் இயேசுவின் வருகை எப்பொழுது வந்தாலும் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இயேசு அதுக்காக ஒரு கதையை சொன்னார். 10 கன்னிகைகள் 10 கன்னிகைகள் மணவாளன் வருவதற்காக மணவாளனை சந்திக்கும்படியாக வந்து காத்திருந்தார்களாம். அதிலே 5 கன்னிகைகள் புத்தி உள்ள கன்னிகைகள், மற்ற 5 கன்னிகைகள் புத்தி இல்லாத கன்னிகைகள். காத்திருந்தாங்க. 10 பேர் காத்திருந்தாங்க. 10 பேர் கையில் தீவட்டி எரிந்து கொண்டே இருந்தன. ஆனால் மணவாளன் வருவதற்கு தாமதமானதுனாலே 10 பேரும் தூங்கி விட்டார்கள். பிறகு மணவாளன் வருகிறார் என்ற சத்தம் கேட்டது. 10 பேரும் எழுந்து விட்டார்கள். புத்தி உள்ள 5 பேர் கையில தீவட்டி தொடர்ந்து எரிவதற்கு எண்ணெயும் கூட வைத்திருந்தார்கள். புத்தி இல்லாத மற்ற 5 பேர் தீவட்டி எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் மங்கி அணையக்கூடிய நிலைமையில வந்துவிட்டது. அதை எண்ணெய் ஊற்றி இன்னும் தொடர்ந்து எரி வைப்பதற்கு எண்ணெய் இல்லை. அதனால அவங்க என்ன சொன்னாங்களாம், புத்தியுள்ளவர்களை பார்த்து உங்களுக்கு எண்ணெய் கொஞ்சம் கொடுங்கள் என்று கேட்டாங்க. இல்லை இல்லை நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அவங்க எண்ணெய் வாங்குவதற்காக போய்விட்டார்கள். அதன் பிறகு மணவாளன் வந்து விட்டார். புத்தி உள்ள கன்னிகைகள் தீவட்டி, இயேசு வரும்போது மணவாளன் வரும்போது தீவட்டிகள் எரிந்து கொண்டே இருந்தன. அப்பொழுது மணவாளனோடு கூட அங்கே சென்று விட்டார்கள், நுழைந்து விட்டார்கள். கதவு அடைக்கப்பட்டது. பிறகு புத்தி இல்லாத கன்னிகைகள் வந்து ஐயோ ஐயோ எங்களுக்கு கதவை திறக்க வேண்டும் என்று கதவை தட்டினார்கள். ஆண்டவர் கதவு திறக்கவில்லை. நான் உங்களை அறியேன் என்று சொல்லிவிட்டார். மணவாளன் சொல்லிவிட்டதாக சொல்லுகிறது. எதற்காக இந்த கதையை சொன்னார் இயேசு? இந்த கதையை எதற்காக சொன்னார்? இந்த மாதிரி புத்தி இல்லாத கன்னிகைகளை போல நாம் இருந்துவிடக் கூடாது என்பதற்காக சொன்னார். புத்தி உள்ள கன்னிகைகள் தீவட்டிகள் எரிவதற்கு எண்ணெயும் வைத்திருந்தார்கள். எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியினாலே எப்பொழுதும் நிறைந்திருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும். அதனால பரிசுத்த ஆவியினாலே நிறைந்திருங்கள் என்று எபிரேயரில் நாம் வாசிக்கிறோம். ஆகினால எப்பொழுது நிறைந்து கொண்டே இருக்க வேண்டும். நான் என்னைக்கோ பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டேன் என்று சொன்னால் போதாது. இன்னைக்கு நிறைக்கப்பட்டிருக்கிறாயா? ஒவ்வொரு நாளும்
நாம் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய பாதத்திலே காத்திருக்க வேண்டும். காத்திருக்கும் போது பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும் என்றால் ஜெபம் பண்ண வேண்டும். பொல்லாதவனாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் பரமபிதாவானவர் தமிழகத்தில் வேண்டிக் கொள்வதற்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகினால கட்டடத்துல ஆண்டவரே என்னை பரிசுத்த ஆவியால் நிரப்பும் 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 என்று வேண்டிக் கொண்டே இருக்க வேண்டும். இயேசு என்ன சொன்னார்? நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொன்னார். அப்பொழுது அங்கே எருசலேமிலே காத்திருந்தார்கள். காத்திருந்த போது பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். அப்போ காத்திருக்க வேண்டும். முதலாவது கேட்க வேண்டும், இரண்டாவது காத்திருக்க வேண்டும், மூன்றாவது நம்ம வாசிக்கிறோம் கீழ்ப்படிகளுக்கு கொடுக்கப்படுகிற பரிசுத்த ஆவி என்று அப்போஸ்தலர்கள் வாசிக்கிறோம். அதனால கீழ்ப்படிய வேண்டும். என்ன கீழ்ப்படிய வேண்டும்? ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். கர்த்தர் நம்மோடு கூட பேசும்போது நம்ம குறைகளை உணர்த்தி காட்டும் பொழுது அதை உணர்ந்து அவங்களுக்கு அறிக்கையிட்டு ஒப்பு கொடுத்து திருந்தி விட வேண்டும், மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் எந்த காரியத்தை செய்ய சொல்கிறாரோ அதற்கு கீழ்ப்படிந்து விட வேண்டும். அப்படி கீழ்ப்படியும் போது நாம் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டுக் கொண்டே இருக்கும். அது தினந்தோறும் செய்ய வேண்டிய ஒரு காரியம். ஆகினால் தினந்தோறும் நாம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். நான் போன வருஷம் பைக்ல பெட்ரோல் போட்டேன் சார், இன்னைக்கு போட்ட இருக்குமா? எப்போ போட்ட பெட்ரோல் இன்னைக்கு இருக்குமா? அது டெய்லி அப்பப்ப காலியாக போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். ஆகினால கர்த்தர் எப்பொழுதும் இயேசுவை சந்திக்க ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அதாவது முதலாவதாக இயேசுவின் வருகை எப்படி இருக்கும் பார்த்தோம்? மின்னலை போல. இரண்டாவதாக இயேசுவின் வருகை இருக்கும் எப்படி இருக்குமா? நோவாவின் காலத்தை போல் இருக்குமா? இயேசு வருகை எப்படி இருக்குமா? நோவாவின் காலத்தை போல் இருக்குமா? மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை வாசிங்கள். மத்தேயு 24:37. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ, எப்படி இருந்ததோ அப்படியே நோவாவின் அங்கே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் எப்படி இருந்தாங்க? நோவா காலத்துல, நோவாவின் காலத்தில் மனிதர்கள் மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? குடித்து வெறித்து புசித்து குடித்து இப்படித்தான் சுகபோகமாக தேவனை தேடாதவர்களுக்கு இஷ்டம் போல வாழ்ந்தார்கள். அப்படித்தான் இயேசு வருகையிலும் மக்கள் இருப்பார்கள். அது மட்டுமல்ல, நோவா எப்படி வாழ்ந்தான்? தன் குடும்பத்தை ரட்சித்தான், பேழையை கட்டினான். அதில் தன் மனைவி, 3 பிள்ளைகள், மருமக்கள், 3 மருமக்கள் ஆகிய 8 பேர் அந்த பேழைக்குள்ளாக இருந்து காக்கப்பட்டார்கள். அது போலத்தான் இயேசு வருகையிலும் இருக்குமா? ரட்சிக்கப்பட்டவர்கள் பரலோகத்துக்கு ஆயத்தமாயிருப்பார்கள். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். இயேசு உன்னை ரட்சித்திருக்கிறாரா? பாவங்களிலிருந்து நீ விடுதலை அடைந்திருக்கிறாய். ரட்சிப்புனா என்ன? இயேசு என்றால் பெயர். இயேசு என்ற பெயருக்கே என்ன அர்த்தம்? ரட்சகர். இயேசு அவளது குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ரட்சிப்புனா என்ன அர்த்தம்? பாவங்களிலிருந்து நீக்கி விடுதலையாக்கி பெற்று வாழ்கிற ஒரு வாழ்க்கை. ஆகினால பாவத்திலிருந்து நாம் விடுதலை அடைந்திருக்க வேண்டும். இந்த உலகத்தில் பாவம் செய்யாத மனிதன் ஒருவரும் கிடையாது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள் என்று வேதம் கூறுகிறது. ஆனால் நாம் பாவங்களை உணர்ந்து ஐயோ என்று நம்ம பாவங்களுக்காக கதறி ஆண்டவருக்கு அறிக்கையிட்டு ஒப்பு கொடுத்து
கர்த்தருக்கு பிரியமாக வாழ வேண்டும், பரிசுத்தமாக வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு பாவத்துக்கும் இடம் கொடுக்க கூடாது. பாவத்துக்கு இடம் கொடுத்து ஒரு பாவத்துக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில இடம் கொடுக்க கூடாது. எந்த ஒரு சின்ன பாவத்துக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்க கூடாது. நாம் நம்மை பரிசுத்தமாக என்றைக்கும் காத்துக்கொள்ள வேண்டும். இப்பொழுது இயேசு வந்தாலும் அவரோடு கூட நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நாம் ஆயத்தமாய் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். இயேசுவின் வருகை எப்படி இருக்கும்? திருடன் வருகிற விதமா இருக்கும். அங்கே என்ன சொல்லியிருக்கிறது? வெளிப்படுத்துகிற விசேஷம். பதினாறாம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசியுங்கள். இதோ திருடனைப் போல் வருகிறேன், தன் மானம் காக்கப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். இயேசு என்ன சொன்னாரு? எப்படி வருவேன் என்று சொன்னாரு? திருடனை போல. திருடன் எப்படி வருவான்? சொல்லிட்டு வருவானா? சொல்லிட்டு வர திருடன் இருக்கலாம். திடீர்னு வருவான், சொல்லாம வருவான். அதுபோல இயேசுவும் எப்பொழுது வருவார் என்று தெரியாது. திடீர்னு வருவார். திருடன் எதற்காக வருகிறான்? எதற்காக வருகிறான் திருடன்? உன்னை பார்த்துட்டு போறதுக்காக வரானா? உன்னை விசாரிக்க வரானா? நீ சாப்பிட்டியா நல்லா இருக்கியா விசாரிக்க வரான் திருடன். எதுக்காக வரான் திருடன்? கொள்ளையடிக்க, திருடி கொண்டு போக. அதுபோல இயேசு கூட திருடி கொண்டு போக. திருடன் எதை திருடுவான்? கதத்துடைய திருவானா, தொடர்ச்சி போறது, கோணி, தொடப்பகட்ட, மோரம், பழைய மோரம், இதெல்லாம் திருடி போவானா? திருட எதை திருடுவான்? வெளியேற பெற்ற காதுல, மூக்கு, நாக்குல இருக்குது எல்லாத்தையும் கொண்டு போதாலும் பெட்டியில, பீரோல இருக்குது விலையுள்ள பொருட்கள். அங்கே தங்கம், விலையுள்ள பொருட்கள், அதை தேடி கொண்டு போ. அது போல ஆண்டவருடைய எதுக்காக வராராம்? விலையேறப்பட்டவர்களை. யார் விலையேறப்பட்டவர்கள்? இயேசுவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள், விலையேறப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், விலையேறப்பட்டவர்கள், பரிசுத்தமானவர்கள், விலையேறப்பட்டவர்கள். பாவத்தில் வாழ்கிற அழுக்கு அதான். அதனாலே ஆண்டவர் நம்ம சந்திக்க வருகிறார். இயேசு வருவதற்கு, இயேசு வருகையை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருப்போம், ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையில இன்னும் ஏதாவது குறை, எந்த பாவம்? இன்றைக்கு பாவத்தை விட்டு விடுவது ரொம்ப கடினம். பரிசுத்தமாய் வாழ்வது மிகவும் கடினம், கஷ்டம் என்று சொல்லுகிறார்கள். என்னை பொறுத்தவரையிலே பரிசுத்தமாய் வாழ்வது ரொம்ப சுலபம். பாவம் செய்வதுதான் எனக்கு கஷ்டம், அதுதான் கஷ்டம். அது ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்வது கஷ்டமே கிடையாது. அதனால ஆண்டவர் பரிசுத்தமாய் இருக்குன்னு சொன்னார். கஷ்டமான காரியத்தை செய்ய சொல்லுவாரா ஆண்டவர்? கடினமான காரியத்தை செய்ய சொல்லுவாரா? நம்மால முடியாத காரியத்தை செய்ய சொல்லுவாரா? உங்க பிள்ளைகளை பார்த்து, சின்ன பிள்ளையை பார்த்து, இந்த பிள்ளைய பாறைகளை தூக்குன்னு சொல்றீங்க, சொல்லுவோமா? சின்ன பிள்ளையை பார்த்து அந்த சின்ன பிள்ளையால எதை தூக்க முடியுமோ, எதை செய்ய முடியுமோ அதைத்தான் நாம் செய்ய சொல்லுவோம். பிள்ளையால செய்ய முடியாத காரியத்தை செய்ய சொல்ல மாட்டோம். அதுபோல ஆண்டவர் பரிசுத்தமாயிருங்கள் என்று சொன்னார். அப்படி என்றால் முடியாத காரியமா? முடியாத காரியத்தை சொன்னார். முடியும். நாம் அது முடியாது என்று நினைக்கிறதுனால முடியவில்லை.
அது முடியும். பெரியவர் சொல்றாங்க, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. அப்ப நம்ம விரும்பணும், அது ஒரு வாழ்க்கை இருக்கணும். நான் பரிசுத்தமா இருக்கணும், பாவத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன், பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டேன், தேவனுக்கு பிரியமாக நான் வாழ்வேன். இந்த வாஞ்சை, அந்த விருப்பம், அந்த தாகம் நமக்கு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் முடியும். என்னுடைய அனுபவத்தை சொல்றேன். நான் என்னுடைய அனுபவத்தை இல்லாதது எப்போதுமே சொல்வது கிடையாது. ஆகினாலே ஆண்டவர் இயேசுக்கு வரப்போகிறேன் என்று சொன்னார், மறுபடியும் வருவேன் என்று சொன்னார். இயேசு இரண்டாம் வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம். நாம் இருந்த வண்ணமாகவே கண்களை மூடி கர்த்தர் நோக்கி ஜெபம் பண்ணுவோம். தேவன் நம்மத்தில் இருக்கிறார். தேவ ஆவியானவர் நம்மத்திலே வாசல் பண்ணி கொண்டு இருக்கிறார். தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். எங்க 2-3 பேர் என்னுடைய நாமத்தினாலே கூடி இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார். வாக்கு பண்ணின தேவன் வாக்கு மாறாதவர். அவர் நம்மத்தில் வந்திருக்கிறார். எதற்காக வந்தார்? நம்மோடு கூட பேசும்படியாக வந்திருக்கிறார். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டோம், கர்த்தர் பேசியிருக்கிறார். கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவோம், நம்மை ஒப்பு கொடுப்போம். உங்களில் யாராவது 2 பேர் நம்மை ஜெபத்திலே நடத்த முடியும்.